வேத கோயில் கிறிஸ்தவ கோயில் மணி சத்தம் கேட்க அது எங்கே இருக்குது? வீடு பக்கத்தில் இருக்கோ டாங் டாங்குன்னு சத்தம் கேட்கு. இப்படி தானே சத்தம் கேட்காங்க. கால் விட்டுவான். அழகுக்கு மறு பெயர் கண்ணா பாட்டு நல்ல பாடுவான். உன் பணத்தை இப்போ நான் வர வைக்கணும் அப்படி தானடா. 2 முறையாக கிடைக்கும். 23 லட்சம் ரூபா கிடைக்கும். அதுபோக மீதியை அப்படி கேட்கு சத்தம். என்ன அர்த்தம்? முழுங்கிடுவான்னு அர்த்தம். மீதி பணத்தை நான் வாங்கி தரேன், உன்னைய காப்பாற்றி தரேன். ஆனால் எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். வா, ஓம் பணத்தை நீ யாருக்கு வேணாலும் கொடு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒருத்தன் கேட்காமனு இன்னொருத்தங்கிட்ட பணம் வாங்கி கொடுக்குற குணம் இருக்கு பாரு, அதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அப்படி எனக்கு உறுதி கொடு. செய்ய மாட்டியா? உன் பணம் கிடைச்சாச்சு. சந்தோஷமாக என் செல்ல பிள்ளை. நண்பர்களின் எண்ணிக்கை பெருகும். நலமுடன் இருப்பாய். தொழில் நடத்து, வெற்றியாகுவேன். போடா. கர்பசாமிக்கு 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 கோட்டாரம். இப்போ கோட்டாரத்துலேருந்து யாரும் வந்திருக்கா? கோட்டாரம் நல்லதா? ஓ நல்லது. கோட்டாரம் யாருப்பா? பைத்தியல் 1, பைத்தியல் 2, பைத்தியல் 3. நாகூரெல்லாம் போய் உட்காருங்க. வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளிமணாழ வழிகாட்டு. நாகூரெல்லாம் உட்கார். வள்ளியூராக்கா ஆம்பளை பையன் யாருக்கு இருக்கு? எங்கே இருக்கான் பையன்? வள்ளியூர் பக்கம். கரெக்டு. ஆம்பளை பையன் யாருக்கு இருக்கு? பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்யணும் அவனுக்கு? வா, நீ வந்து காலில் விழுந்துட்டு வா. உன் பையன் காலை நல்லா ஆக்குவோம். போ. சாதகம் வச்சுருக்கியா? எங்கே வச்சுருக்க? கொண்டு வா. அதான் கொண்டா கொண்டா வச்சுருக்கியா? உள்ள என்ன இருக்குன்னு எக்ஸ்ரே கண்ணாடி அங்கிட்டு இருக்குல்ல, வா பக்கத்து வா. அப்படி நின்றுக்கா. கூப்பிடுறேன். யார் ஜாதகம்? பொட்டச்சி ஜாதகம். உள்ள 2 வருஷமாக உன்னை குடும்பியை பிடிச்சி ஆட்ட மாதிரி ஆட்டிட்டால. அழக்கூடாது. ஆய், உன் பையனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும் காரணத்தினால் 2.25 ஆண்டுகள் கால் நரம்பும் தசையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவனை செம்மையாக்கி தரணும். வாழ்க்கையும் நல்லாக்கணும், காலையும் நல்லாக்கணும். வேறு என்ன வேணும் உனக்கு? ஆமாம், இந்தா இன்னும் 9 மாதங்களுக்கு பிறகு அவனுடைய கால் உறுதி கிடைக்கும். இழந்த செல்வமும் உனக்கு கிடைச்சிரும். நிம்மதியடைந்து என்னை என்னாலும் ஆனந்தவுடன் பார்ப்பாய். இந்தா மகளே, சந்தோஷமா போயிட்டு வா. வாமா, ஜாதகம் வச்சிருக்கவளை கொண்டா. இடி இடிச்சு மழை ஒழிஞ்சி எல்லாம் ஒன்றாச்சு. என்னுடைய சொத்து பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? எந்த ஊர் உங்களுக்கு? வாங்க வாங்க. அதான் டாக்குமெண்ட்டை பற்றிய சிந்தனையாக வச்சுருக்கீங்களே மனசில், அதான் கேட்டேன். வீட்டுக்குள்ளே யாரோ முணங்கிக்கிட்டு இருக்காங்களே, யார் அது? பரவாயில்லையா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. பூமுடிப்பாள் என்ப. வாங்கம்மா. திருச்செந்தூர் முருகப்பெருமானும் குலசேகரத்து முத்தாரம்மானும் வராள. போனியோ? அங்கே என்ன சொல்லிட்டு வந்த முருகன்கிட்ட? முத்தாரம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்த? கால் வந்துட்டு வா.
என்கிட்ட மட்டும் ஒன்றும் கேட்கலையோ? வாங்க வாங்க வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பங்குனி உத்தரத்துக்குள்ளே இடத்துக்கு அட்வான்ஸை வாங்கிடுவோம். அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே பத்திரத்தை முடிச்சுருவோம். பக்கத்தில் வா, கடனையும் தீர்த்துருவோம், மங்களமான காரியங்களையும் வெற்றியாக்கி நடத்தி வச்சுருவோம். புண்ணியமாயிரு வைப்பா. கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. அடமானம் வச்சதை திருப்ப முடியணுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே யாருப்பா? என்ன அடமானம் வச்சிங்க? என்னப்பா அடமானம் வச்ச தம்பி? வா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும், அது நீங்களே பாடிக்காங்கண்ணே. பட்டுக்கூட கல்யாணத்தில் பாட்டாது தங்கப்பதுமையில் பாகப்பிரிவினையில். எங்கேயோ ஒரு கோயிலில் போய் எதுவும் எழுதி கொடுத்தியா? என் காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி. எந்த கோயிலில்? சர்ச்சில் நடந்துருச்சா எழுதி கொடுத்ததெல்லாம்? அந்த தாளெல்லாம் கிழிச்சு போட்டுட்டாங்க. கால் வந்துட்டு வா. உன் பேர் என்னடா தம்பி? எங்கேயெல்லாம் எழுதி கொடுத்தா தாளை பத்திரமா வச்சுருப்பாங்க, அங்கே எழுதி கொடுத்தா தான் கிழிச்சு போடுவாங்கன்னு போய் கொடுத்தியோ? எப்படியோ நல்லா ஆகணும்னு நினச்சி கொடுத்துட்டேன். என்ன நேரம் வந்து பார்க்கல. 3 விதமான கேள்விகள் உனக்கு இருக்குது. நடத்திக்கிட்டு இருந்த தொழில் இதுவரை நடந்ததெல்லாம் இப்போ ஒரு 9 மாதமாக சரியில்லாத வேதனை. அடமானம் வச்சதை திருப்பக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லாமல் கடன் பட்டது 2வது கேள்வி. வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் மனசும் உனக்கு ஒத்துழைக்காத ஒரு வேதனை கொஞ்சம். இந்த 3 இருக்குது. உனக்கு மூத்த பெரியவங்களால் உனக்கு எந்த பலனும் இல்லைங்கிற ஒரு துன்பமும் இருக்குது. கால் வந்துட்டு வா. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் முதல்ல உனக்கு கடனை தீர்த்து தாரேன். தொழில் நடத்தக்கூடிய சக்தியை உனக்கு தந்திருக்கேன். என் தைரியத்தில் தொழிலை ஓங்காரமாக பண்ணு. உடம்பில் ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும்னு யாரும் சொன்னாங்களா? இழுத்து ஆப்ரேஷன் பண்ணிச்சா? ஆனால் இழுத்து வச்சுது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஆபத்து வராது. இந்த பிறவியில் நீ அனுபவிக்க வேண்டிய கட்டம் அது. அதில் எந்த ஆபத்தும் இல்லை. இந்தா அதையும் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்தா கடனை அடைச்சாச்சு, விற்றுட்டு வா. ஆனால் நன்றியோடு நடந்து பழகுடா. சுவாமியே கைது கொடு. கை கொடுப்பான். கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. வள்ளியூர்லேருந்து சென்னையில் யார் இருக்கா? சென்னையில் யார் இருக்கா? சத்தம் உட்காரக்கூடாது. சென்னையில் யார் இருக்கா? பேங் பேங் பேங். உட்காருங்க சார், உட்காருங்க. இடைஞ்சல் கொடுக்காதீங்க. இங்கே வாங்க. நெல் நெல் வரோம். நேரத்தோடு போய் பஸ் ஏறிக்காங்க. போய்ட்டு வாங்க. இன்னும் சொல்ல மாட்டார்ல, வெண்ணி கூட குடிச்சுக்கிடுறேன். அப்போ தான் உனக்கு வாக்கு வரும். கால் வந்துட்டு 1000 பேர் இருக்கு. எத்தனை பேர்? அவருக்கு மட்டும் அப்படி என்ன அவசரமா? உண்மையா இல்லையாப்பா? 3 நாளாக இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ எரிச்சல் வரும்?
ஆனால் உங்களுக்கு அவ்வளோ எரிச்சல் வரல. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது எனக்கு எவ்வளோ எரிச்சல் வரும். உண்மையா இல்லையா? அதை பற்றி யாரும் நினைக்க மாட்டேன். நீர் ரிக்கார்டியா, நீர் சொல்லித்தான் ஆகணும். என்னப்பா உண்மையா இல்லையா அண்ணாச்சி? சொன்ன எவன் கேட்கணும்? அப்படிதானே? விடால விடால கால் வந்துட்டு வா. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? உன் மகா மனத்தையும் மதியவும் பறி கொடுத்து ஒருத்தனுக்கு பின்னால் போயிட்டா. அவன் மெட்ராஸில் இருக்கான். அதுதான் மெட்ராஸில் யாரோ இருக்காங்கன்னு ஒரு உள்ளம் தேடுதே. யாருமான்னு உன்னை கூப்பிட்டேன். அந்த பேய் உள்ளையெல்லாம் செருப்பால் கெட்டி வச்சு அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? கெட்டி வச்சு செருப்பால் அடிக்கணும் அந்த பேய் உள்ளைய. ஏன்னா வயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம பிள்ளை நல்லா வளரணுங்கிறதுக்காக கடவுளை போய் கும்பிட்டு 7 மாதம் ஆனோடனே குனியக்கூட முடியாமல் இருந்து, உருண்டு படுக்க முடியாமல் ஒரு தாய் இருந்து, மனதார சாப்பிட முடியாது, வயிறு நிறைய சாப்பிட்டா மூச்சு முன்னும் போகும் பின்னும் போகுங்கிறதுக்காக அரைகுறை வயத்தில் சாப்பிட்டு உள்ளுக்கு கருவிலேயே வளர்த்து, அதுக்கு பிறகு கை குழந்தையாக இருந்து விடிய விடிய முடிச்சுக்கிட்டு கிடக்கும். அதையும் பார்த்து அப்படியெல்லாம் பார்த்து வளர்த்த பேவுள்ள இன்றைக்கி சொல்லாமல் பிறையா ஓடுறதுக்குன்னா அவளை விடலாமா? அவளை செருப்பால் அடிக்கணும் அந்த எரும மாட்டு பேவுள்ளைய. உண்மையா இல்லையாப்பா? கால் வந்துட்டு வா. அவளை ஆசை என்ன? அந்த பேலை விட்டு வருவாளான்னு பார்க்கேன். இப்போ அவள் வரணுமா உனக்கு? அப்படியா? பேய் உள்ள கண்ணை மூடு. பேய் உள்ள நீ கண்ணை மூடு. இந்தா அவன் பயந்து போய் உன் பிள்ளையை விட்டுட்டு போயிடுவான். பக்குவமாக பசேத்தி உன் பிள்ளையை வீடு கொண்டு வந்து சேர்க்க. இப்படி நல்லா ஓடிப்போ. வீட்டில் கொண்டு வச்சு கும்பிடுத என்ன? வா எல்லோரும் போய் அங்கே போய் உட்காருங்க. கல்யாணம் முடிச்சியாடா நீ? அப்படியா? சரி போய் உட்காருங்கப்பா எல்லாரும். வள்ளியூர்லாம் போய் உட்காருங்க. இன்றைக்கி உத்தரவு இதுதான். வள்ளியூர்லாம் போய் உட்காருங்க. கருப்பசாமிக்கு அரோகரா, கருப்பசாமிக்கு அரோகரா. உடுமலைப்பேட்டை என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். உடுமலைப்பேட்டையிலேருந்து என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கூப்பிட்றேன் இரு. உங்கள் முன்னால் வந்து நடத்தான். உடுமலைப்பேட்டை, உடுமலைப்பேட்டை. வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு இல்லைங்க. டேய் பொள்ளாச்சி, பொய் சொல்லி வந்து நிற்க ரஸ்கல். உடுமலைப்பேட்டை அவனுக்கு? அப்படியா? சரி வாங்க. முதல்ல என் மகனுக்கு கல்யாணம் கேட்டு வந்த மகள் வாங்கப்பா. ஆம்பளையாளை கூப்பிட, அரசனை கூப்பிட்றேன், பெண்ணடியாளை கூப்பிடலை. கால் வந்துட்டு வரலாம். சங்க தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா. நீ என்னப்பா செய்வ? வேண்டாம். அவன் வேணும்னு சொன்னாம்னா அவனே விட்டுற வேண்டியதாமுங்கய்யா. அப்படியா? ஏன்னா இஸ்லாமிய பெண்ணை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நட்புகள் அந்த லெவலில் கொஞ்சம் அதான் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? எல்லோரும் கொண்டாடுவோம் நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அல்லாவின் பெயரை சொல்லி. புரியுதா?
அதில் உள்ள தொகையராக தான் ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றார் யாரும் உண்டோ அப்படி சொன்னேன். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அந்த பக்கம் போக விடாமல் உன் பையனை காப்பாற்றி அது ஒரு பயிற்சி மாதிரின்னு வச்சுக்காடா, அது வாழ்க்கைக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி உன் பிள்ளையை திருத்தி கொண்டு வந்தால் போதுமா? கொண்டு வந்தாச்சு. கால் வந்துட்டுவான். எப்படி வச்சுக்கணும் அதை? அது ஒரு பயிற்சி. வாழ்க்கை அப்படி தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவம் தானே இந்த உலக வாழ்க்கை. அதையே நம்ம தப்பாக நினைக்கணும். வாங்க, இதுவரை நிறைய பேர்களுக்கு உதவி செஞ்ச இன்னைக்கு உனக்கு உதவுறதுக்கு ஒரு பேர் பக்கத்தில் வர மாட்டானே. ஒன்றை சொல்லி அண்ணன் சொன்னார், எனக்கு ஒரு 60,000 கொடுங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்க, அண்ணன் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க, அவங்க உங்கள்கிட்ட பிறகு பேசுவாங்களாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனோம்னா நிறைய பேர் இருக்கான். உண்மையா இல்லையாடா? ஆனால் இன்றைக்கி உனக்கு ஒரு பேரில் உதவி சொல்லி பார்ப்போம், யாரும் இல்லை. அதனால் இன்றைக்கி கடனும் உண்டு, தொழில் பார்க்குற இடத்த மாற்றவுமா வேண்டாமாங்கிற குழப்பமும் உண்டு. ஏன்னா அந்த வழிகளில் இப்போ போக்குவரத்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. புரியுதா? அப்போ இடமாற்றம் தேவை. அப்படி இல்லைன்னா சட்ட மாற்றம் தான் தேவை. சட்டத்தை நம்ம இப்போ எங்கே போய்ப்பா மாற்ற முடியும்? இந்த இடத்துலையும் இந்த ஒர்க் ஷாப் இருக்கட்டும், இன்னொரு இடத்தையும் ஓப்பன் பண்ணி தரேன் பக்கத்தில் தான் என் செல்ல ஐயா. இந்தா 1 வருஷத்துக்குள்ளே உன் கடனெல்லாம் தீர்த்துருவேன், உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தந்துடுவேன், சில கோடிகளை பெற பாக்கியம் தருவேன். இந்த மகளே என்றைக்கும் ஆனந்தமாக இருக்கேன். கர்பசாமிக்கு சரி சரி, அதாவது 2 கையிலையும் இருக்கும்போது எந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வாங்கி உடனே பொண்டாடி கையில் கொடுத்துருந்தா அவன் முந்தியில் வச்சுருப்பான், இவன் கையை ஒன்று எழுந்திருப்பான். அப்படி கொடுத்து பழகலை, என்ன செய்ய முடியும்? திருமணம் வேண்டும், அதுவும் மறுமணமாக வேண்டும். எப்படி வேணும்? திருமணம் வேண்டும், மறுமணமாக. காரியக்கார பேர் உண்மையா இல்லையா? இவன் காரியக்காரன். வந்தோடனே யாரை கும்பிடணும்? யாரை கும்பிடணும்? இப்போ இவன் எங்கே உட்காந்துருக்கான்? ஆமாம், நம்ம தானே சொல்லுதோம். அதனால் இவரை தான் பிடிக்கணும்னு பிடிச்சிக்கிட்டான். அவரை பிடிக்கணும்ல முதல்ல. செஞ்சானாவன் செய்யலை, அதான் காரியக்கார பேர். 3 தடவை கும்பிடு, உனக்கு தண்டனை அதுதான். 3 தடவை கும்பிடு. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு அவளை மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. நீ நினச்சிக்கிட்டு இருக்க பொண்ணை நான் பார்த்தேன், அவள் இன்னொரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டா. ஆனால் அங்கேயும் அவன் முடிவு சொல்லலை, உனக்கும் முடிவு சொல்லலை. அவன் ஒரு நாள் கட்டிக்கார பிள்ளை. அங்கேயும் முடிவு சொல்லலை, கல்யாணம் முடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், சரி கரெக்டு, கொஞ்சம் டைம் கொடுங்க. இவங்கிட்ட சொல்லுதா, பொறுங்க, நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணிக்கிடுதேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் ஓகே தான், நான் ஓகே ஆகணும்ல. நாளைக்கு நமக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டாமா? அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துக்கிடுதேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்கிட்டையும் கடலை ஓடுதா, இன்னொரு ஆட்டையும் கடலை ஓடுதா. எப்படி இந்த பேய் உள்ளே திருத்துறதுன்னு எனக்கு தெரியலையப்பா. காலில் விட்டுவான். ஆம்பளைக்கு மட்டும் தான் விளையாட தெரியுமோ, பொம்பளைக்கு தெரியாதோ என்ன? இப்போ அவள் வேணுமா உனக்கு? நல்லபடி முடிச்சு கொடுக்கோ. இதே கேள்வியை அந்த பேய் வந்து கேட்டோம்னா எனக்கு தான் தர்ம சங்கடமாக இருக்கும். பார்த்தியா என்ன சொல்லாம? நீங்கள் நினச்சா முடியும், அப்போ 2 பேருக்கும் கொடுப்பாரு. நடக்காது. கண்ணை முடுறா, கண்ணாடியை கழுத்துடா. பங்குனி 20ஆம் தேதிக்கு மேல் அவள்கிறது ஒழுங்கான உறுதியான பதில் வரும். உன் ரிப்போர்ட்லாம் இன்றைக்கே அனுப்பிடு. நீ நம்பர்லாம் வச்சுருக்க, வாட்ஸ்அப் இருக்குல்ல, அனுப்பிடு, நான் பார்த்துக்கிறேன். மனசு மாறிடுவா, கவலைப்பட வேண்டாம், தைரியமாக போய்ட்டு வா. காலில் விட்டு வாடா.
இருக்கும் இடத்தை விட்டு எப்படி திருமணம் 20 அவ்வளோ நடுக்கமா உனக்கு பங்குனி 20 வரை பொறுமையாக இரு, மனத்தை மாற்றி தரேன், அடுத்த கல்யாணத்தை ஆனந்தமாக நடத்தி தரேன். இந்தா சந்தோஷமா இரு போ. தரணுமா? அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். போயிட்டு வாங்க. அதே உடுமலைப்பேட்டை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள், வாங்க செல்லங்களே.